மிருதேஷ் காந்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஈவென்ட். இந்த டிராவல் ரேஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஹாப்பி பர்த்டே. மிருதேஷ் பிறந்ததுல இருந்தே நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு செலிப்ரேஷன் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கோம். எனக்கு பட்ஜெட் கம்மியா நான் செலிப்ரேட் பண்ணி கொடுக்குறேன் சொல்றேன்ல. கேம் கண்டக்ட் பண்றவங்களுக்கு கேம் புரிஞ்சாலே போதும் எனக்கு. உன் ஹெல்ப் இல்லாம இப்படி பண்ண முடியுமா? லெமன் அண்ட் ஸ்பூன் எக்ஸ்பிளைன் பண்ண. நான் உட்கார்ந்து இருக்கேன். அது ஒரு யுனிவர்சல் கேம், எல்லாருக்கும் தெரியும். நான் க்ளீனிங் गाय. டைம் இப்போ என்னாச்சு? ஓகே, இப்போ டைம் கரெக்டாக 5 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஈவெண்ட்டை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க உள்ள போடுங்க, போங்க அக்கா கிட்ட போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களும் ரிசீவ் பண்ணி, ஏன்னா நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் வரான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி தான் மாடிக்கு ஏற்றுறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா உள்ள வரும்போது இதுல வந்து அவங்களுடைய நேம் போட்டு இது நாங்க வந்து ஒரு டைம்ல எடுப்போம். அது எப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதுல அழகா மிருதேஷ் காந்த்னு அவங்களே அவங்களுடைய கிராஃப்ட் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க. மிருதேஷ்கே ஒரு சர்ப்ரைஸ் பொம்மை அட்டாச் பண்ண ட்ரெஸ். ஹாப்பியா இருக்கியாடா? ஹாப்பியா இருக்கானா? இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. 5 o'clock ஷார்ப்பா நாங்க வந்து ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆனா நடுவுல திடீர்னு ஒரு மழை வந்துச்சு. ஸோ அதனால வந்து நிறைய பேரோட டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப டிலே ஆனதுனால ஈவென்ட் கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னுமே நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்காங்க. நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் வெல்கம் ஸ்நாக்ஸா கட்லெட், சாக்லேட் ஃபவுண்டைன், பாதாம் மில்க் அண்ட் ஃபார் டெசர்ட் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ரெடி பண்ணது பிரதீப்போட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரபாண்ணா தான். ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல, மினியன் பொம்மையும் அவங்களோட தான். ஃபங்க்ஷன் அண்ட் ஈவெண்ட்டுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல கஸ்டமைஸ்டா மச் மோர் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. எப்போதுமே நாங்க சர்டைன் சாங்ஸ் கூட தான் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு புஷ்பாஞ்சலியோட இந்த பர்த்டே ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். நான் வந்து ஈவெண்ட் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. எல்லாம் சீனியர்ஸ் இருக்காங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து மைக் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். வந்து ப்ளூ டீமோட பலூன் வந்து ப்ளூ டீம் வந்து சேஃபா வச்சுக்கணும். ஒயிட் டீம் வந்து அவங்க பலூனை உடைக்கலாம். ஒயிட் டீம் வச்சிருக்க பலூனை வந்து அவங்க சேஃபா வச்சுட்டு ப்ளூ டீம் பலூனை உடைக்கலாம். கடைசியில எந்த டீம்ல நிறைய மெம்பர்ஸ் பலூன் உடையாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். பிஜிஎம் ப்ளே பண்ணுவேன். about 5-6 seconds வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணுவேன். அது என்னன்னு வந்து நீங்க கெஸ் பண்ணா தான் உங்க கேம். கரெக்ட்பா. டான் 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 நான் உன்னோடு சீன் சீன் சீன். தப்பு.
சொன்னாங்க. இது வந்துட்டு ஓ பெண்ணே பெண்ணே சாங். எது சிவகார்த்திகேயன் சாங்கா? இல்லையா? ஆமா, அது யாரு? அது வந்து கை தூக்கிட்டாங்க. கரெக்ட். சந்தன கட்ட ஆட்டம். கரெக்ட் கரெக்ட். மட்டிக்கினாரு ஒருத்தரு. டீமேக்கு 1 பாயிண்ட். காவிலனால டீமேக்கு 1 பாயிண்ட் guys. हमलोपा है ये किस्सा, हमलोपा है ये किस्सा, कम्बा कम्बा कम्बा. ஏய், any guesses இங்க இருக்க participants? ஐயோ இல்ல ராண்டி. சரி ஓகே, 2 பாயிண்ட் டீமே கவிலனால. சரியா? ரொம்ப ஃபேமஸ். any guesses? ஆடியன்ஸ் யாருக்காச்சும் இந்த பாட்டு தெரியுமா? இங்கே தெரியுமா? ஒரு நிமிஷம். இல்ல 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 தப்பு. கரெக்ட் கரெக்ட். பட 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 படவன எந்தன் கண்ணம்மா. அடுத்து வந்துட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. தை தையும் தாம் கிட்டத்தக்க தா தை. அலாரிப்பு அலாரிப்பு கரெக்ட். அலாரிப்பு கரெக்ட். டீமே வின்னுப்பா. ஷார்ட் டைம்ல ஒரு சூப்பரான காம்படிஷன் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். ஆக்சுவலி பிரதீப்போட ரொம்ப நாள் ஆசை இது. எனக்கு தெரிஞ்சு எங்க டாடி வாட்ஸ் நெக்ஸ்ட் சேனல்ல தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். மிருதேஷ்காந்துக்கு 1 இயர் ஆயிடுச்சு. அவனோட ஏஜ் கேட்டகரியில இருக்க எல்லா பேபிஸையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு கிரால் ரேஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இவங்களுக்கு வந்து இப்போ 1 2 3 எல்லாம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது கிடையாது. பிகாஸ் எவ்ரிவன் இஸ் a winner இங்க. கரெக்டா? ஸோ மிருதேஷ்காந்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஈவெண்ட்ல நம்ம வந்து அவங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ற விதமா நம்ம டான்ஸ் கிளாஸ் பஞ்சரத்னாலயா சைட்ல இருந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம். இது எப்படி விளையாடணும்னா, இப்ப நான் சிட்னு சொல்றேன், அப்ப நீங்க வந்து உட்கார கூடாது. இதே சைமன் சேஸ் சிட்னு சொல்லும்போது நீங்க உட்காரணும். இந்த விஷயம் சொன்னாலும் சைமன் சேஸ்னு சொல்லாம செய்யும்போது நீங்க வந்து எதுவுமே பண்ண கூடாது. சைமன் சேஸ் சிட் டவுன். ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப். சைமன் சேஸ் ஸ்டாண்ட் அப். சிட் டவுன் சிட் டவுன். சைமன் சேஸ் சிட் டவுன் சிட் டவுன். Simon says lift your right hand. Put your hand down. Out. Simon says touch your head. Simon says stand up. Simon says touch your knees. Simon says sit down. Stand up. I'm telling you down in there. Ready? 1, 2, 3. Ready? 1, 2, 3. Fast, fast. Even. இதுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. யாருக்கு தெரியுதோ எல்லாரும் வந்து ஆடலாம்.
இவன் நவுந்து போங்க அப்பதான் எல்லாரும் ஆட முடியும். பாட்டு போடுவேன். பாட்டு போட்டோன்னா எல்லாரும் பால் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாட்டு ஆஃப் ஆனோன்னா பால் யார் கையில இருக்கோ அவங்க அவுட். ஓகேவா? பாலை யாரும் தூக்கி போடக்கூடாது. ஓகே ஓகே. அவுட் 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 அவுட். ஊரும் பிளட் 10000 ஆறாவ கொண்டு அச்சாடி நீ எத்தனையோ வர்த்தகல அவுட். மன்னனா வந்தனா ஊரலர கண்ணனா தொட்டனா பூமா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? நீ அவுட். சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட. ரெண்டு பேர் தான் வின்னர். இப்ப ஹெட்னா நீங்க ஹெட்ட டச் பண்ணனும். ஷோல்டர்னா ஷோல்டர் டச் பண்ணனும். நீஸ்னா நீஸ் டச் பண்ணனும். டோஸ்னா டோஸ் டச் பண்ணனும். ஆப்ஜெக்ட்னு சொல்றப்ப யார் ஃபாஸ்டா அந்த பாட்டில் எடுக்கறீங்களோ அவங்க தான் வின்னர். ஹெட் ஷோல்டர்ஸ் ஷோல்டர்ஸ் ஆப்ஜெக்ட் object knees head toes shoulder object பாட்டு ப்ளே ஆன உடனே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே ரவுண்ட் பண்ணனும். ஓகேயா? ஆடு ஓடு 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 சுத்து எல்லாம் சுத்து ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா டான்ஸ் ஆடிட்டே சுத்துங்க. காலம் எடுத்து வச்சா சொர்க்கம் போல எல்லாம் உட்காரு. இப்போ வந்து மியூசிக்கல் சேர் போயிட்டு இருக்கு. எல்லா கேம்லயும் பாருங்க 2 கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். ஒன்னு கவிலன், இன்னொன்னு அவன் கிளாஸ்மேட் கவினையா. எல்லா கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. உப்புக்கு ஜப்பானி அவங்க வந்து பார்ட்டிசிபென்ட் கிடையாது. தேர் உப்புக்கு ஜப்பானி. அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற. பேனா கத்தி கொண்டு வித்யாரம்பம் குத்து ஹரி ஸ்ரீ தோக்கின் காஞ்சி வலி. உன் பேர் என்னடா? சஞ்சனா. சஞ்சனா தான் மியூசிக்கல் சேரோட வின்னர். So now it's time for cake cutting. Cake cutting. Cake cutting. எல்லாம் எழுந்து வாங்க, அப்படியே வந்து நில்லுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணிட்டு இந்த செலிப்ரேஷன்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் டின்னரோட. ஓகே, டன். Make off. Happy birthday to
வா கவிழன் வா லோ பண்ணு கவிழன் இவன் சைடுல இருந்தா தெரியும். Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. கட் பண்ணலாமா? கோணலுக்கு போகுது. எட்ராது எடுக்கிறது. தம்பி கூட்டணுமா? ரைட்டா. ஓகே ஹாப்பி சரியா ஓகே டன் Thank you, thank you, thank you, thank you, thank you very much. Thank you, 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 thank you. Okay, ma, எல்லாம் கொடுத்தாச்சா? Thank you very much. நாளைக்கு திறக்கலாம். டைம் ஆயிடும்டா. நான் வீடியோல திறப்பேன் மேம். ஓகேவா? வீடியோல திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? அண்ட் இப்போ வந்து இட்ஸ் டைம் ஃபார் லக்கி டிரா. ஓகே, யாரோட பேரை மெசேஜ் எடுக்கறான்னு பார்க்கலாம். இன்னொன்னு எடுக்கறியா? இன்னும் எடுக்கறியா? வாவ் மூணு எடுத்திருக்கான். ஓகே, முகேஷ் காந்திக்கு வந்து 3 சீட் எடுத்ததுனால 3 பேருக்கு gift. யாருக்கு அப்படின்னு சொல்லி கவிழன் ரீட் பண்ணுவோம். மோகிதா நிவிஷ்கா வாங்க. நமஸ்தியா எஸ் நமஸ்தியா. வாங்க, நீங்க 3 பேரும் தான் இன்னைக்கு வந்து லக்கி. Thank you. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்து நமஸ்தியா வாங்க. Thank you, thank you. Next நிவிஷ்கா வாங்க. Thank you very much. Okay, இப்போ next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்பிட போறோம். Then அதுக்கு முன்னாடி வந்து அக்காங்கெல்லாம் வந்து சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆட போறாங்க. பரதநாட்டியம் ஆடினாங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் சினி சாங்ஸ் ஆட போறாங்க. உனக்கு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா நீ எப்படி ஆடு. சோ பிரதீப் ஈவென்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பரா So, என்ன நீ நினைக்கிற சொல்லு. செம்மையா இருந்துச்சு, எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி பட்ஜெட்ல முடிச்சோமா? ஆமா. சோ ஈவென்ட் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம பயப்படுறது நம்ம நினைக்கிற பட்ஜெட்டை தாண்டிடும் அப்படிங்கிறதுக்காக தான் செலிப்ரேட் பண்றது தயங்குவோம். ஆக்சுவலி நானும் பிரதீபுமே அதுதான் தயங்கினோம். நார்மலா ஒரு ஈவென்ட் பண்றாங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். மெயினா நாங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஃபுட்ல ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் வர என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்.
ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு இமேஜ் பின்பம் இருக்கு. இப்படி பண்ணாதான் அது வந்து ஒரு நல்லா ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி எதுவும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணி அது எவ்வளவு தூரம் வந்து வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத நானும் பிரதீபும் ஃபோக்கஸ் பண்ணோம். எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. எல்லாரும் எஃபர்ட் போட்டாங்க. எல்லா மெயினா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் they learn many things. ஏன்னா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது தான் அவங்க வந்து ஒவ்வொரு தடவை பண்ணுவாங்க. ஸ்டேஜ்ல ஆடுறது, மேக்கப் பண்றது, கிரீன் ரூம்ல ப்ரிப்பரேஷன்ஸ், ரிஹர்சல், அது மாதிரி கிளாஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்து எனக்கு டான்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு 2-3 டேஸ்ல வந்து திஸ் இஸ் சம்திங் நியூ டு தெம். ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம எடுத்து நடத்துறோம் அப்படிங்கும்போது எப்படிலாம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், டெக்கரேஷன் என்னென்ன பண்ணலாம், இன்னோவேட்டிவா யூஸ் பண்ணாங்க. DIY படி அந்த பாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணாங்க. கேக் கட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. செம்ம ஃபைனா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. அத சின்னதா வெடிக்கும் போது ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. நான் வாங்கினா கூட அவ்வளவு நல்லா இருக்காது மேம். அது ஓபன் பண்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ற மாதிரி வாங்கினோம்னா அது கரெக்டான டைமுக்கு வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் அவங்க கையில ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொடுத்துட்டேன். இந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நான் டேக் சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் வந்து மெயினா வந்து எங்க ஈவெண்ட்டுக்கு புளியார் சொல்லி போட்டு கொடுத்தது பிரதீப் தான். ஸோ நல்லபடியா முடிஞ்சிச்சு. அண்ட் கிராலிங் ரைஸ் செம்மையா போச்சு, சூப்பரா போச்சு. அவங்க எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே வந்து சொல்லிட்டு கிளம்பினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு வயசுல எங்க பேரை வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்களை இந்த வயசுல இருந்து என்கரேஜ் பண்ற மாதிரி அது இருந்துச்சு. பேபிஸ் இந்த வயசுல என்ன ரேஸ் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பேபியெல்லாம் அழைச்சிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. இது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், பட் ஆனால் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இந்த கிராவல் ரேஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. இந்த மாதிரி பேபிஸ்க்கு பண்றது வந்து ஒரு மோட்டிவா தான் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி என் பேத்திக்கு. அவ தான் ஃபர்ஸ்ட் தவண்டு பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட பேபி இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவும் என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல அவன் கலந்துக்கிறது அவனுடைய லைஃப்ல வந்து இது ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன் நான். எங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி. இவ வந்து இப்போ 10 மந்த் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வயசுல எங்களுக்கு ஒரு காம்படிஷன்ன்றது டிஃப்ரெண்டாகவும் இருக்கு, அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்திருப்பீங்க. பேரண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. எவ்ரிவன் வாஸ் ஹாப்பி டுடே. எங்கள் ப்ராக்டிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எங்களுடைய பஞ்சரத்னாலயா பேஜில் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் அண்ட் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஈவெண்ட்ல நடந்த கேம்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம். ஏன்னா நிறைய நடந்துச்சு. நம்ம குழந்தைங்க ஏதாச்சும் 1-2 குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம். எல்லா குழந்தையும் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஸ்டில் வி மேனேஜ். எல்லா ஃபன் கேம்ஸ் எல்லாம் சூப்பராக போச்சு. ஆனால் அதை வந்து எங்களால் எவ்வளோ நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். we will continue to upload much more videos like this. நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களுடைய கிஃப்ட் அன்பாக்சிங் வந்து நாங்கள் வீடியோ போடலான்னு இருக்கோம். இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மிதேஷ்காந்த்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அது ஒரு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். Okay, stay tuned. See you guys. Bye bye.